விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னோட ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு தளபதி விஜய் ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்ல பேசியிருக்காருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது டே 1ல இருந்தே என் கூடவே நின்னது என்னோட ரசிகர்கள் தான். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட 30-33 வருஷத்துக்கு மேல என் கூடவே நின்றுருக்காங்க. அதனால தான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, அடுத்த 30-33 வருஷத்துக்கு அவங்க கூட நான் நிற்கணும்னு முடிவு பண்ணேன். எனக்கு ஒன்றுனா அவங்க தேட்டரில் நிற்கிறாங்க, நாளைக்கு அவங்களுக்கு ஒன்றுனா அவங்க வீட்டில் போய் நான் நிற்பேன். எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னோட ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதும் ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்கிறவன் கிடையாது, நன்றி கடன் தீர்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு தளபதி விஜய் அந்த ஆடியோ லான்ச்சில் பேசியிருக்காருங்க. 2026 ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்னு தளபதி விஜய் மாசா சில விஷயங்களை பேசியிருக்காருங்க. அதாவது நண்பர்கள் இருக்காங்களோ இல்லையோ, வலுவான எதிரிகள் இருக்கணும். சும்மா வரவங்க போகிறவங்கெல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா, வலுவாக இருக்கிறவங்கள தானே எதிர்க்க முடியும். அப்போ தானே நம்ம ஜெயிக்கிற அளவுக்கு வலிமையாக இருக்கோன்னு அர்த்தம் அப்படின்னும் இப்போ ரீசெண்டாக நம்மளை பற்றி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. விஜய் என்ன தனியாக வருவாரா அணியாக வருவாரா அப்படின்னு. நம்ம எப்போங்க தனியாக இருந்திருக்கோம்? உங்கள் கூட தானே 33 வருஷங்களாக இருந்திருக்கேன், மக்களோட தானே இருந்திருக்கேன். அப்போ அது மிகப்பெரிய அணி தானே, அது எப்படி தனின்னு சொல்ல முடியும்? இப்போ கூட விஜய் தனியா அணியான்னு விளக்கமாக சொல்ல மாட்டாரேன்னு தோணும். சஸ்பென்ஸ் இருந்தால் தானேங்க கிக்கே. இதெல்லாம் நான் கைத்தட்டலுக்காக சொல்லலை, மனசுல இருந்து பேசுகிறேன், மக்களுக்காக பேசுகிறேன். பேசுகிறதோடு மட்டும் இல்லாமல் மக்களுக்காக செய்யணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா செய்யறதை தான் சொல்லணும். 2026 ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப். எல்லாரும் அதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு தளபதி விஜய் இந்த ஆடியோ லான்ச்சில் பேசியிருக்காருங்க. எனக்கு விஜய் சாரோட இன்னொரு படம் பண்ணணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படின்னு டைரக்டர் நெல்சன் அவர்கள் ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் பேசியிருக்காருங்க. என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், தளபதி விஜய் அண்ட் நெல்சன் அவர்களுடைய காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். பொதுவாகவே நெல்சன் என்ன பேசினாலுமே காமெடியாக தான் பேசுவார். இந்த ஆடியோ லான்ச்லேயும் என்ன பேசியிருக்காரு தெரியுமாங்க? அதாவது ஆடியோ லான்ச்னு கூப்பிட்டு இங்கே பார்த்தா அர்ஜென்டினா ஃபுட்பால் மேட்ச் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவ்வளவு கூட்டம் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு பேசியிருக்காரு. அண்ட் மலேசியாவுக்கு வந்ததுலேருந்து சாரே பார்க்க முடியல. இப்போ கூட ஸ்டேஜில் இருந்து அவரை பார்த்தா அவர் என்னமோ சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டேஜ், அவ்வளோ தூரமாக இருக்காரு அப்படிங்கிறத ஃபன்னாக கன்வே பண்ணியிருக்காரு. அண்ட் எனக்கு என்னோட ஆசை ஒன்று இருக்குது, என்னென்னா சாரோட இன்னொரு படம் பண்ணணும்னு இருக்குது பட் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காருங்க. க்ரௌடெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் சாரோட பீஸ்ட் படத்தில் நான் சில தவறுகள்லாம் பண்ணிட்டேன். அவங்க எல்லாருக்குமே தெரியும், பீஸ்ட் படம் கலவையான விமர்சனங்கள் தான் வாங்குச்சுன்னு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார்னா, கான்ஸ்டண்ட்டாக என்னை செக் பண்ணிகிட்டே இருந்தார், நான் ஓகேவா அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்களான்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு படம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நிச்சயமாக டிசைட் பண்ணாது அப்படின்னு சொன்னார். எனக்கு அவர் கூட நல்ல ஒரு பர்சனல் பாண்ட் இருக்குது, அவர் எனக்கு உண்மையாகவே அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் நம்ம நெல்சன் வந்து தளபதி விஜய் பற்றி பேசியிருக்காரு. என்னோட லியோ கிட்ட நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னா, லியோ 2க்கு எப்போ டேட்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு தான் கேட்க ஆசைப்படுவேன் அப்படின்னு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தளபதி விஜயோட ஆடியோ லான்ச்சில் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இது தளபதியோட கடைசி ஃபிலிம் அப்படிங்கிறது, பட் இருந்தாலும் ஆல் தி பெஸ்ட். நான் மாஸ்டர் அண்ட் லியோ அப்படிங்கிறது என்னோட கெரியரில் ரொம்பவே முக்கியமான படங்கள். நான் என்னோட லியோ கிட்ட ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னா, நான் வந்து கண்டிப்பாக லியோ 2க்கு டேட்ஸ் எப்போ அப்படின்னு நான் கேட்பேன். அவரோட ரிப்ளை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவர் கண்டிப்பாக பிளட்டி ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாருன்னு நம்ம லோகேஷ் கனகராஜ் ஸ்டேஜில் சொல்லியிருக்காருங்க. நம்ம தளபதி விஜயோட ஸ்டைல்லையே டைரக்டர் அட்லி அவர்கள் ஒரு குட்டி கதை சொல்லியிருக்காருங்க. அதாவது விஜய்னா இந்த கதை உங்களுக்காக தான். வாழ்க்கையில் நம்ம ஒரு 3 விதமான மனிதர்களை சந்திப்போம். உதாரணத்துக்கு ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சிலர் இலை மாதிரி இருப்பாங்க, ஒரு சீசன் ஆஃப் பீரியட் தான், அது காற்று அடிச்சுது அப்படின்னா பறந்துருவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் மாதிரி, அதாவது கிளைகள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஆனால் டஃப் டைம்ஸ் வரும்போது அவங்க வந்து விட்டுட்டு போயிடுவாங்க.
இன்னும் சிலர் உங்க பின்னாடி இருக்கிற கூட்ட மாதிரி விஜயண்ணா, அவங்கெல்லாம் மரத்தோட வேர் மாதிரி எப்பவும் கூடவே இருப்பாங்க சாலிடா அப்படின்னு சொல்லிட்டு அட்லி வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் அண்ணாக்கு எல்லாமே ஒன் லாஸ்ட் டைம் தான். ஒவ்வொரு ஷாட்டையும் அந்த மனநிலையோட தான் பெஸ்ட்டாக கொடுக்க நினைப்பாரு. ஐபிஎஸ் விஜயகுமார், தளபதி வெற்றிமாறன், ராயப்பன் எல்லாமே ஒன் லாஸ்ட் டைம் தான். அந்த மாதிரியான ஒன் லாஸ்ட் டைமாக ஜனநாயகனும் இருக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு பேசியிருக்காருங்க. எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னோட ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு தளபதி விஜய் ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் பேசியிருக்காருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது டே 1ல இருந்தே என் கூடவே நின்னது என்னோட ரசிகர்கள் தான். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட 30-33 வருஷத்துக்கு மேலே என் கூடவே நின்றுருக்காங்க. அதனால தான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, அடுத்த 30-33 வருஷத்துக்கு அவங்க கூட நான் நிற்கணும்னு முடிவு பண்ணேன். எனக்கு ஒன்றுனா அவங்க தேட்டரில் நிற்கிறாங்க, நாளைக்கு அவங்களுக்கு ஒன்றுனா அவங்க வீட்டில் போய் நான் நிற்பேன். எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னோட ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதும் ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்கிறவன் கிடையாது, நன்றி கடன் தீர்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு தளபதி விஜய் அந்த ஆடியோ லான்ச்சில் பேசியிருக்காருங்க. எனக்கு விஜய் சாரோட இன்னொரு படம் பண்ணணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படின்னு டைரக்டர் நெல்சன் அவர்கள் ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் பேசியிருக்காருங்க. என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், தளபதி விஜய் அண்ட் நெல்சன் அவர்களுடைய காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். பொதுவாகவே நெல்சன் என்ன பேசினாலுமே காமெடியாக தான் பேசுவார். இந்த ஆடியோ லான்ச்லேயும் என்ன பேசியிருக்காரு தெரியுமாங்க? அதாவது ஆடியோ லான்ச்னு கூப்பிட்டு இங்கே பார்த்தா அர்ஜென்டினா ஃபுட்பால் மேட்ச் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவ்வளவு கூட்டம் இங்கே இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு பேசியிருக்காரு. அண்ட் மலேசியாவுக்கு வந்ததுலேருந்து சாரே பார்க்க முடியல. இப்போ கூட ஸ்டேஜில் இருந்து அவரை பார்த்தா அவர் என்னமோ சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டேஜ், அவ்வளோ தூரமாக இருக்காரு அப்படிங்கிறத ஃபன்னாக கன்வே பண்ணியிருக்காரு. அண்ட் எனக்கு என்னோட ஆசை ஒன்று இருக்குது, என்னென்னா சாரோட இன்னொரு படம் பண்ணணும்னு இருக்குது பட் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காருங்க. க்ரௌடெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் சாரோட பீஸ்ட் படத்தில் நான் சில தவறுகள்லாம் பண்ணிட்டேன். அவங்க எல்லாருக்குமே தெரியும், பீஸ்ட் படம் கலவையான விமர்சனங்கள் தான் வாங்குச்சுன்னு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார்னா, கான்ஸ்டண்ட்டாக என்னை செக் பண்ணிகிட்டே இருந்தார், நான் ஓகேவா அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்களான்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு படம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நிச்சயமாக டிசைட் பண்ணாது அப்படின்னு சொன்னார். எனக்கு அவர் கூட நல்ல ஒரு பர்சனல் பாண்ட் இருக்குது, அவர் எனக்கு உண்மையாகவே அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் நம்ம நெல்சன் வந்து தளபதி விஜய் பற்றி பேசியிருக்காரு. என்னோட லியோ கிட்ட நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னா, லியோ 2க்கு எப்போ டேட்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு தான் கேட்க ஆசைப்படுவேன் அப்படின்னு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தளபதி விஜயோட ஆடியோ லான்ச்சில் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இது தளபதியோட கடைசி ஃபிலிம் அப்படிங்கிறது, பட் இருந்தாலும் ஆல் தி பெஸ்ட். நான் மாஸ்டர் அண்ட் லியோ அப்படிங்கிறது என்னோட கெரியரில் ரொம்பவே முக்கியமான படங்கள். நான் என்னோட லியோ கிட்ட ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னா, நான் வந்து கண்டிப்பாக லியோ 2க்கு டேட்ஸ் எப்போ அப்படின்னு நான் கேட்பேன். அவரோட ரிப்ளை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவர் கண்டிப்பாக பிளட்டி ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாருன்னு நம்ம லோகேஷ் கனகராஜ் ஸ்டேஜில் சொல்லியிருக்காருங்க. நம்ம தளபதி விஜயோட ஸ்டைல்லையே டைரக்டர் அட்லி அவர்கள் ஒரு குட்டி கதை சொல்லியிருக்காருங்க. அதாவது விஜய்னா, இந்த கதை உங்களுக்காக தான். வாழ்க்கையில் நம்ம ஒரு 3 விதமான மனிதர்களை சந்திப்போம். உதாரணத்துக்கு ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சிலர் இலை மாதிரி இருப்பாங்க, ஒரு சீசன் ஆஃப் பீரியட் தான், அது காற்று அடிச்சுது அப்படின்னா பறந்துருவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் மாதிரி, அதாவது கிளைகள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஆனால் டஃப் டைம்ஸ் வரும்போது அவங்க வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. இன்னும் சிலர் உங்கள் பின்னாடி இருக்கிற கூட்ட மாதிரி விஜயண்ணா, அவங்கெல்லாம் மரத்தோட வேர் மாதிரி எப்பவும் கூடவே இருப்பாங்க சாலிடா அப்படின்னு சொல்லிட்டு அட்லி வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் அண்ணாக்கு எல்லாமே ஒன் லாஸ்ட் டைம் தான். ஒவ்வொரு ஷாட்டையும் அந்த மனநிலையோட தான் பெஸ்ட்டாக கொடுக்க நினைப்பாரு. ஐபிஎஸ் விஜயகுமார், தளபதி வெற்றிமாறன், ராயப்பன் எல்லாமே ஒன் லாஸ்ட் டைம் தான். அந்த மாதிரியான ஒன் லாஸ்ட் டைமாக ஜனநாயகனும் இருக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு பேசியிருக்காருங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில்.